ஜெபம் பண்ண கடவோம். இயேசுவே உம்மை தியானித்தார் உள்ளம் கனியுமே கண்ணார உம்மை காணுங்கள் நன்றி பிதாவே, நன்றி நன்றி. அருமையான இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே என்னுடைய வாசம் இருக்கும் என்று சொன்ன இந்த வசனத்தின்படி இந்த நாளிலும் நாங்கள் கூடியிருக்கிற இந்த 2-3 பேர் மத்தியிலும் உம்முடைய வாசம் இருக்கிறபடினாலும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த வாரம் முழுதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவைகள் அனைத்தையும் சந்தித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேத வசனத்தின்படியும் அப்பா, வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மன சோர்வற்ற நேரத்தில் அப்பா உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை ஆற்றி தேற்றினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்ய வேண்டிய வேலைகளிலே நல்ல ஞானத்தை கொடுத்தீங்க, பலத்தை கொடுத்தீங்க, சுகத்தை கொடுத்துருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக ஒவ்வொரு காரியத்திலையும் அப்பா உம்முடைய கரம் எங்களோடு இடைப்பட்டது நிமித்தமாக உமக்கு கோடான கோடி நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குறைவுகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் நீர் தயவாய் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை மன்னித்து இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக எங்களை நீர் பலப்படுத்த வேண்டும், எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நீர் பரிசுத்தப்படுத்தியர்களும் ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாடப்போகிற பாடல்கள், கேட்க போகிற செய்திகள், மனப்பாட வசனங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தையானது எங்களோடு உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே பலப்படுத்தும். தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏற்ற நேரத்தில் கூட்டிக் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வாதம் பலப்படுத்தும் அப்பா. இந்த ஆரம்ப வேலையை முற்றிலுமாக உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலையின் 16வது பாமாலையை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 16. ஆ கர்த்தாவே தாழ்மையாக. ஆ கர்த்தாவே தாழ்மையாக திருபாத தண்டையே தெண்ட நீட ஆவலாக வந்தே நல்ல இயேசுவே உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். வல்ல கர்த்தாவினுடைய தூய ஆட்டுக்குட்டியே நீரே என்றும் என்னுடைய ஞானமான வாழனே ஓமை தேடி தரிசிக்கவே வந்தேன். என் பிரார்த்தனையை கேளும் அத்தியந்த பணிவாய் கெஞ்சும் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஓமுடைய பிள்ளையாய் ஓமை தேடி தரிசிக்கவே வந்தேன். ஆமென்.
மாலை ஆராதனை ஜெப ஒழுங்கு. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கருத்தெடுத்தல் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுத்தமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிடுவதும் வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோஸ்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு இந்த பாவ அறிக்கையை சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இருக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழி அறிந்து போனோம். இங்கே யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யாமல் செய்த கதாவை செய்தோம். நீர் சுமை இல்லை, ஆனாலும் தேவரே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளுக்கு இறங்கும். பொறுமையாயிரும் பாவத்தின் துக்கப்படுகிறதை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்துள்ளவர்களாய் நடந்து வர எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்திலே சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடும் இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. போல எங்களுக்கு மணியும் பண்ணாமல் தீவிரம் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமை எனக்கு முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்கள் சகாயம் பண்ண தீவிரியோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
சங்கீதம் 95 நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தருக்கு பெருமாய் பாடி நம்முடைய மேலே சங்கீதம் கடவோம் வாருங்கள், முன்பாக வந்து சங்கிலாடுப்படுத்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகராஜனும் மாயேரோக்கிறார், பூமியில் கையில் ஏரோக்கிறது, பருவத்திலோ அவருடையவைகள், சமுத்திரம் இருது அவரது உண்டாக்கினார், வேட்டாந்தரையோ அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கருத்திற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவ நாமங்களோ அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்றோட சத்தத்தை கேட்பீர்களாக, சொல் நடந்து போல உங்களிடத்து கடின படுத்தாதே உங்கள், அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரிச்சை பார்த்து என் கிரியாயோ கண்டார்கள். நாற்பதை ஆரோசித்து அவர்கள் வழிபட்டு சென்றோம் என்னவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டு. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 34 வசனங்கள் 11 22 வரை. The responsive reading is taken from Psalms 34 verses 11 to 22. சங்கீதம் 34 வசனங்கள் 11 22 வரை. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இதயமுள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவரை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனை எலும்புகளெல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரர் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், நம்முடைய ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும்
காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் அமர்வோம். வேத பாடங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி எண்ணாகமங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. நம்பர்ஸ் 14:1-10. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி முதலாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. Second reading has been taken from Luke chapter 13 verses 10 to 17. Luke chapter 13 verses 10 to 17. On a Sabbath, Jesus was teaching in one of the synagogue, and a woman was there who had been crippled by a spirit for 18 years. She was bent over and could not straighten up at all. When Jesus saw her, he called her forward and said to her, "Woman, you are set free from your infirmity." Then he put his hands on her, and immediately she straightened up and praised God. Indignant because Jesus had healed on the Sabbath, the synagogue ruler said to the people, "There are 6 days for work, so come and be healed on those days, not on the Sabbath." The Lord answered him, "You hypocrites, doesn't each of you on the Sabbath untie his ox or donkey from the stall and lead it out to give it water? Then should not this woman, a daughter of Abraham, whom Satan has kept bound for 18 long years, be set free on the Sabbath day from what bound her?" When he said this, all his opponents were humiliated, but the people were delighted with all the wonderful things he was doing. Here ends the second reading. Amen. அவரும் எழும்பி நின்று ஜெப புஸ்தகத்தின் 11வது பக்கத்தில் இருக்கும் சங்கீதம் 100 நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 100 நாம் மாறி மாறி வாசிப்போம்.
பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோടെ அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம் நாதரே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னியாகுமரியில் பிறந்தார். பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனை வலது வீற்றிருக்கிறார். அவர் வருவார். பரிசுத்த ஆவியின் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்தவான ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர வைத்தலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு மாய்க்குட்டும் சம்பவம் போல எங்களுக்கு மன்னியும். எங்களுக்கு சொன்ன பிரசவனாமல் தீமிழச்சிக்கொள்ளோ. ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டருளும். தேவனல்லாமல் உலகத்தை ஆளுபவர் ஒருவரும் இல்லை. பிரபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். பரிசுத்தாவி எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 15ஆம் ஞாயிற்றின் சுருக்க ஜெபம். ஆண்டவரே, என்றென்றும் உள்ள உமது கிருபையினால் உமது திருச்சபை காப்பாற்றி அருளும். உம்மாலே அன்றி பலவீன மனுஷன் நிற்க மாட்டால். வில்வான ஆகேல் தீமையானவைகள் எல்லாவற்றிற்கும் உம்முடைய ஒத்தாசையினால் எப்பொழுதும் எங்களை விலக்கி காத்து இரட்சிப்புக்கு ஏதுவானவைகள் எல்லாவற்றிலும் என்னை நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அறிவிப்புகள். ஸ்டூவர்ட்ஷிப் சண்டே, அது ஸ்டூவர்ட்ஷிப் சண்டே நம்மளுக்கு இது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்மளுக்கு நடைபெறும். இது ஹோலி கம்யூனியனோடு சேர்ந்து நடைபெறும். இதில் ஸ்பெஷல் ஆஃபரிங் நம்மளுக்கு எடுக்கப்படும். அதனால் இந்த ஆராதனையிலே நீங்கள் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் அடுத்த வாரம் நம்மளுடைய ஆராதனை நேரம் மதியம் 3 மணிக்கு நம்மளுக்கு ஆராதனை நேரமாக இருக்கும். அதுக்கு பின்வரும் நாட்களிலே உங்களுக்கு சண்டே சர்ச் டைமிங் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம். அது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா அறிவிப்பின் மூலமாக உங்களுக்கு அப்டேட் செய்யப்படும். Memory verse by children. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பென்சிலாதான் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். யோவான் லூக்கா லூக்கா 14:27. ஆமென். வெரி ஆமென். தேங்க்யூ.
மனப்படம் சொன்ன மகனை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. சாட்சியின் நேரம். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மையான காரியங்களை இந்த நேரத்தில் முன்பதாக வந்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். இனியும் ஒரு சில சாட்சியை நெட்டின தேவனுக்கு கூடான கூடிய நன்றி. ஒரு சடன் பிளானாக இருந்தாலும் ஹஸ்பண்டால் வர முடியல. டிசிஷன் எடுக்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது, எப்படி இவனை வச்சுட்டு நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னுட்டு. என்கிட்ட அப்பாவும் அம்மாவும் நான் ட்ரெயின் ஏறுற வரைக்கும் 2-3 வாட்டி கேட்டாங்க, நீ வந்துடுவியா, முடியுமா, பார்த்துக்க, அப்புறம் இல்லைனா பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு. என்கிட்ட அம்மாவும் 2 வாட்டி ஃபோன் பண்ணாங்க, அப்பாவும் 2 வாட்டி ஃபோன் பண்ணாங்க. ஏசப்பா மேலே எல்லா பாரத்தையும் வச்சுட்டு கிளம்பும்போது ஜெபிச்சுட்டு கிளம்புனேன். ஏசப்பா ஏதாவது ஒரு நல்ல ஃபேமிலியாக என் கூட இருக்கிற மாதிரி நீங்கள் எனக்கு அரேஞ்ச் பண்ணி தாங்க. இன்கேஸ் எனக்கு வாஷ்ரூம் ஏதாவது போகணும் அப்படின்னா நான் திடீர்னு அவங்கக்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அவனை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னுட்டு. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துச்சு. போன உடனே எனக்கு பெரிய ஒரு ஷாக். அந்த கோச் ஃபுல்லாகவே ஜென்ஸாக தான் இருந்தாங்க. நான் இருந்த சீட்லேருந்து ஒரு 3 சீட் தள்ளி தான் ஒரு லேடிஸ் இருந்தாங்க. அதுவும் அவங்க சூரத்தில் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு அங்கிள் வந்து நான் ஃபோன்லலாம் பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு, நீ தமிழாம்மா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அங்கிள் நான் தமிழ் தான் அப்படின்னதுக்கப்புறம், நானும் போர்வெளி தான் இறங்குவேன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நான் இவனை வச்சுக்கிடுறேன் அப்படின்னுட்டு. அப்பாடா ஏசப்பா ரொம்ப நன்றி, அட்லீஸ்ட் ஒரு தமிழாலாவது கிடைச்சாங்களே. ஏன்னா யாரையுமே நம்ப முடியாது. பட் இருந்தாலும் தமிழ் ஆள்கிட்ட கொடுக்கும்போது அவன் ஹேண்டில் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. த்ரூ அவுட் த ஜர்னி ஏசப்பா என் கூட ஒவ்வொரு நேரத்துலையும் கூட இருந்தாங்க. நான் ஒத்தையில் எப்படி சாப்பாடு மேனேஜ் பண்ணுவேன், நான் எப்படி சாப்பிடுவேன், அவனுக்கு எப்படி கொடுப்பேன் அப்படின்ற ரொம்ப குழப்பங்கள் இருந்தது. பட் டோட்டலாக அவன் ரொம்ப நல்லா மேனேஜ் ஆகிட்டான். இங்கே வந்ததுக்கு அப்புறமே போன வாட்டி மாதிரி அதே தான், பயங்கர மழையாக இருந்தது. இருந்தாலும் ஏசப்பா ஒவ்வொரு கிளைமேட் இதுலேயும் நல்லா என்னைய பாதுகாத்துக்கிட்டாங்க. இனிமேல் இதுக்கப்புறம் நான் 2 நாள் கழித்து ஊருக்கு போகிறேன். அந்த ஜர்னிலையும் எனக்காக ஜெபிச்சுக்கோங்க, ஏசப்பா வழி நடத்தணும் அப்படின்னுட்டு. இந்த சிறு சாட்சியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். கேட்ட சாட்சிகளுக்காக ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நன்றி பிதாவே, நன்றி அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் விசேஷமாக கேட்ட சாட்சிக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா பிரயாணத்திலே நீர் கூடவே இருந்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்முடைய வசனம் சொல்வது போல் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்ற வசனத்தின் அந்த வாக்குத்தத்தின்படி மகளோடு கூட இருந்தீர். உம்முடைய சமூகம் முன்பதாக சென்றபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவைகள் அனைத்தையும் சந்தித்தீர், வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றினீர், பிரயாணத்தை வாய்க்க செய்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுகபத்திரமாக நீர் எங்கே கூட்டி வந்தீர், அதற்காக நன்றி. நாளைய தினத்தில் கூட மறுபடியும் பிரயாணம் செய்ய இருக்கிறாள். அப்பா அந்த பிரயாணத்தில் கூட நீர் கூடவே இருக்க வேண்டும். எந்த ஒரு ஆபத்துகளோ நாசமோசங்களோ நேரிடாதபடி நீர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த ஊருக்கு சென்று செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிப்பதற்கு மகளுக்கு ஏற்ற ஞானத்தையும் பலத்தையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்த வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற ஜெபத்தை ஏற்றுக்கொள்வோம். நாம் துதி ஆராதனைக்கு நேராக செல்வோம். ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி இந்த நேரத்திலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாமே அர்ப்பணிப்போம். இந்த மாதம் முழுவதும் நம்மை தேவன் கண்ணின் மணி போல பாதுகாத்து இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த நேரத்தில் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். முழு மனதோடு நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். ஆனால் நம்மளுடைய மனதில் ஏதோ ஒரு கரை இருந்தால் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. அதனால் இந்த வேளையில் ஒரு நிமிடம் நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த எந்த விதமான குற்றங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் என்றால் அது ஒரு நிமிடம் நாம் தேவனுடைய சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே என்னை மன்னியும், நாம் அவருடைய சமூகத்தில் நாம் நம்மளுடைய பாவங்களை கன்ஃபஸ் செய்யும்போது அதை முற்றிலுமாய் அதை அகற்றி போட தேவன் வல்லவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இருக்கிற தூரத்தை போல அந்த பாவத்தை நம்மை விட்டு தூர விலக்கி போடுகிறார். அதே போல்
அவருடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் நாம் முழு மனதோடு ஆண்டவரே என்னுடைய பாவங்களையும் நான் செய்து தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நீர் என்னை மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். தேவன் நம் வாழ்விலே நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். நம்மளுடைய பரிசுத்தம் இல்லாமல் அவருடைய சமூகத்தை நாம் தரிசிக்க முடியாது. நம்மளுடைய உள்ளத்திலே பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்த உள்ளத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும். நாம் பரிசுத்த உள்ளத்தோடு அவரை துதிக்கும் போது ஆராதிக்கும் போது அந்த துதி பலியானது அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த பரிசுத்த உள்ளத்தோடு நாம் துதிப்பதற்கு தேவனே உம்முடைய முகத்தை மறைத்து ஒரு விசை எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று நாம் ஜெபிப்போம். நீர் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடுகிறோம் அப்பா. ஆவியானவரே உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடுகிறோம். எங்களோடு இடைப்படும் அப்பா. இந்த ஆராதனை வேளையில் உம்மை முழு முன்னதோடு நாங்கள் ஆராதிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் நாங்கள் எண்ணி பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதை எண்ணி துதித்து பாடி மகிழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீர் எங்களோடு இடைப்படும் அப்பா. நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, ஐயா பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஐயா பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே. ஐயா ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. ஐயா ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள்
மத்தியிலே. நன்றி பிதாவே, இந்த வேளையில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஆமென். நாம் இந்த நேரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆனால் நாம் வருவதற்கு முன்பதாகவே தேவன் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார். எதற்கென்றால் என்னுடைய மகள் இந்த நாளிலே என்னை பார்க்க, என்னை ஆராதிக்க வருகிறான் என்று அவர் நாம் வருவதற்கு முன்பதாகவே இந்த இடத்திலே நம்மளுக்காக ஆயத்தமாக இருக்கிறார். ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய மகனோ இல்லை மகளோ, நம்முடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் சென்று வேலை பார்ப்பதற்காகவோ இல்லை படிப்பதற்காகவோ நான் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக வெளிநாட்டுக்கு சென்று இல்லை வேறு ஒரு நாட்டிற்கு மாநிலத்திற்கு சென்று பல கழித்து மறுபடியுமாக வீட்டுக்கு வருகிறான் என்று நாம் அறிந்திருக்கிற போது அந்த தாயின் உள்ளம் இல்லை அந்த தகப்பனின் உள்ளம் அவரு மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடு இருக்குமா. எதற்கு? என்னுடைய மகள் என்ன பண்ணுங்க, மறுபடியுமாக வீட்டுக்கு வருகிறார், பல கழித்து என்னுடைய மகளையும் நான் பார்க்க போகிறேன் என்று மிகுந்த சந்தோஷம், மிகுந்த அன்போடு எல்லா விதமான ஆயத்தத்தோடு இருப்பாங்களாம். அதே போல தான் நம்மளுடைய தேவனும் நாம் இந்த ஒரு வாரம் முழுவதும் தேவனுடைய சமூகத்தை தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் கேட்ட விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுத்து, அந்த விண்ணப்பத்திற்கு எல்லாம் பதிலை கொடுத்து, இந்த நாளிலே அவர் நம்மளுக்கு முன்பதாகவே வந்து அமர்ந்திருந்து என்னுடைய மகள் என்னை பார்ப்பதற்காக வருகிறான் என்று மிகுந்த பாசத்தோடும் மிகுந்த அன்போடும் நம்மை அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். அவள் நமக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்து தேற்றுகிறவராக இருக்கிறார். அந்த அப்பாவையும் அம்மாவையும் நாம் ஒரு நிமிடம் நாம் அவரை எண்ணி துதித்து ஆராதிப்போமா? இந்த பாடலின் மூலமாக உம்மை அப்பாவென்று கூப்பிட எனக்கு ஆசையாக இருக்கிறது, உம்மை அம்மாவென்று கூப்பிட எனக்கு ஆசையாக இருக்கிறது அப்பா. அம்மா என்று கூப்பிடும்போது ஹல்லேலூயா, கருவில் என்னை சுமந்ததை பார்க்கும்போது அம்மா என்று கூப்பிடுவதற்கு ஆசையாக இருக்கிறது. தோளில் என்னை சுமக்கும் போது அப்பா என்று கூப்பிட ஆசையாக இருக்கிறது. ஒரு தாயும் தகப்பனுமாய் இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறாரே, எவ்வளோ அன்பான தேவன் நம்மளோடு இருக்கிறார். அந்த அன்பான தேவனை நாம் இந்த நேரம் இந்த பாடலின் மூலமாக நாம் அவரை ஆராதிப்போம். உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடதான் ஆசை, அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மானும் கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மானும் கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. கருவில் என்னை சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும், உம் தோளில் என்னை சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும், கருவில் என்னை சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும், உம் தோளில் என்னை சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும், உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, அப்பான்னு கூப்பிட. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார், ஒரு போதும் கைவிடா
ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமாண்டவே உம்மை நன்றி செலுத்துகிறோம், கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கரம் பிடித்து நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒருபோதும் எங்களை விலகாத தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மார்போடு அணைக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீர் எல்லா நேரத்திலும் நல்லவராக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் விழுந்தாலும் சரி, நிமிர்ந்தாலும் சரி, நீர் எங்களோடு கூடவே இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த நிலையிலும் எந்த வேலையிலும் எங்களோடு இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி. உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலை உமக்கு நன்றி. இந்த ஆராதனை நீர் அங்கீகரித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய துதி பலிகளை நீர் அங்கீகரித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. இந்த துதி பலிகளை நீர் அங்கீகரித்து நீர் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் நாங்கள் ஏறெடுக்கிற போகிற ஜெபங்களுக்கு நீர் பதிலளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய செவிகளை சாய்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில் ஒரு நிமிடம் நாங்கள் திருச்சபையாக உம்முடைய திறப்பின் வாசலில் நின்று எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மக்களும் உம்மை அறிகிற அறிவிலே வளருவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவிலே உம்முடைய அன்பிலே அழைக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் அறியாத எத்தனையோ கோடியான ஜனங்கள் இருக்கிறார்கள். இயேசு என்றால் என்னவில்லை என்று கேட்கிற எத்தனையோ கோடியான ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்பா. அத்தனை பிள்ளைகளும் உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு, உம்முடைய மந்திலே சேர்வதற்காக நாங்கள் இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தில் காணப்படுகிற பாவ காரியங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நின்று நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. நீர் தயவாய் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தை எண்ணி பார்க்கிறோம் அப்பா. அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவியான மனுஷனுக்காக நீர் அந்த சிலுவையில் உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரே, அந்த இரத்தத்தை எண்ணி நாங்கள் எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த இரத்தமானது எங்கள் தேசத்தின் மேலே தெளிக்கப்படும். எங்கள் தேசத்தின் பாவங்கள், சாபங்கள், கட்டுகள் யாவும் நீக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதற்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற கடின இருதயம் உள்ளவர்கள் எல்லாரும் அப்பா மனம் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திரம் அப்பா, சோத்திரம். நீர் ஒரு விசை கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு விசை எங்கள் தேசத்தை நோக்கி இரக்கமாக இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்ய போகிற நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லா பகுதியில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக தாந்திரங்கள், மந்திரங்கள் செய்கிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான மக்களை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அப்பா எத்தனை விதமான தீவிர காரியங்கள், தீமையான காரியங்கள் செய்யப்படுகிறது. அப்படிப்பட்டதான காரியங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாக நார்த் பகுதியில் நாங்கள் பார்க்கும்போது அநேக விக்கிரக ஆராதனைகளும் அநேக அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடைபெறுகிறதை பார்க்கிறோம் அப்பா. அநேக கொள்ளைகள் அப்பா, கற்பழிப்புகள், இப்படிப்பட்டதான உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடைபெறுகிறது. விபச்சார காரியங்கள் நடைபெறுகிறது. இப்படிப்பட்டதான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட வேண்டும் என்று
ஜெபிக்கிறோம் அப்பா. பாவ சாபங்கள் நீங்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் மனம் இறங்கும் அப்பா. ஒரு விஷயம் எங்கள் தேசத்திற்காக மனம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனையோ திருச்சபைகள் அடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம், எத்தனையோ திருச்சபைகள் இடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா செயல்களும் முறியடிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளுகிற அறிவை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. மன கண்களை திறந்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்திலே தேசத்திற்காக ஜெபிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்தின் விண்ணப்பத்திற்கும் நீர் பதில் அளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் நார்த் ஈஸ்ட் சைடில் பார்க்கும்போது, கடந்த வருடங்களில் பார்க்கும்போது அநேக பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளை அடித்து நொறுக்கினதை நீர் பார்த்தீரப்பா. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் மனம் இறங்கும் அப்பா. இப்படிப்பட்டதான கொடிய காரியங்களுக்கும் அப்பா, கொடூரமான காரியங்களுக்கும் என் தேவன் உம்முடைய கண்கள் எங்கள் தேசத்தின் மேல் வரத்தக்கதாக நீர் ஒரு விஷயம் மனம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் கிருபை புரிந்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேசத்தின் மேல் உம்முடைய பிரசன்னம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அந்தகார சக்திகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முறியடித்து போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. சாத்தானின் எந்த செயல்களும் இனிமேல் செல்லாதபடிக்கு அப்பா, உம்முடைய ஜெயத்தின் வெற்றி அப்பா, உம்முடைய வெற்றியின் கொடி அப்பா எங்கள் தேசத்தின் மேலே நாட்டப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவை பின்சாற்றுவர்களாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேசமானது ஒரு கிறிஸ்தவ தேசமாக மாறுவதற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். அநேக கொள்ளை காரியங்கள் இந்த நாட்களிலே வேலை இல்லாமல் ஹல்லேலூயா அநேகர் கொள்ளையடிப்பதும் கொலை செய்வதுமாக இருக்கிறது. இப்படிப்பட்டதான காரியங்கள் காணப்படுகிறது அப்பா. இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு ஹல்லேலூயா நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே காணப்படுகிற அன்எம்ப்ளாய்மெண்ட்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் காணப்படுகிற அப்பா ஒவ்வொரு ஏழை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, தன்னுடைய வயிற்று பசிக்காக கொலை செய்வதுமாக இருக்கிற காரியங்கள் ஏன் ஏசப்பா மன்னித்து அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏற்ற ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை, அந்த ஒரு சிந்தனையோடு வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய வேத வசனமானதை இப்படிப்பட்டதான பிள்ளைகளோடு கொண்டு போய் அதை சீக்கிரமாக சேர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஏந்தி சுமந்து செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவதற்காக ஜெபிக்கிறோம். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உமக்கு சொந்தமாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்ய போகிற நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் தேசத்தின் அரசாங்கத்திற்காக ஜெபிக்கிறோம். அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் என் இயேசு அப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற ஏழை மக்களுக்கு ஏற்ற திட்டங்களை கொண்டு வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த ஏழை மக்களின் அவங்க எடுக்கிற எல்லா திட்டமும் அந்த மக்களுக்கு போய் சேருவதற்காக உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதப்பா நடுவில் இருக்கிற நடுவர்கள் எல்லாம் ஊழலை கொண்டு அப்பா அந்த திட்டமானது அந்த மக்களுக்கு சரியானபடி சேருவது இல்லை அப்பா. ஆனாலும் இப்படிப்பட்டதான அப்பா ஊழல் செய்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் அப்பா கண்ணோக்கி பார்க்க வேண்டும், அவங்களுடைய மனதிலே பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் சரியான ஆகாரம், உடுக்க உடை இருக்கிறதுக்கு இடம் கிடைப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் எப்படியாக எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்ப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் திருச்சபையின் மூலமாக தாங்கப்படுகிற மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மிஷனரிகளை அவங்க செய்கிற ஊழியங்களில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, அநேக தடைகள் சாத்தான் கொண்டு வருகிறான். ஆனாலும் அந்த தடைகள் யாவற்றையும் நீக்கி போட்டு ஹல்லேலூயா அவங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுத்து இன்னும் உற்சாகமாக இன்னும் பலப்படுத்தி அவங்களுடைய ஊழியங்களை செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அவங்க ஃபீல்டுக்கு போகும்போது அப்பா உம்முடைய பிரசன்னம் கூடவே இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த ஒரு ஆயுதமும் அவங்களை அப்பா
எந்த ஒரு ஆயுதமும் அவங்களை மாண்டு போடாதபடிக்கு ஹல்லேலூயா நீர் தேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்க செல்லும் இடமெல்லாம் உம்முடைய நாமம் அவங்க விதைக்கிற ஒவ்வொரு விதையும் அப்பா 10-100 பலன் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படியாக நீர் செயல்படுகிறோம். ஒவ்வொரு செயலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் குருவானவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக எங்கள் கிளீட்டஸ் ஐயாக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், அவங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதியும். அவங்க செய்கிற ஒவ்வொரு அப்போ ஊழியங்களிலும் நீர் அவங்களோடு கூட இருக்க வேண்டும். நீர் என்ன திட்டத்தோடு அவங்களை இந்த ஊழியத்துக்கு அழைத்தீரோ அந்த திட்டம் நிறைவேறப்படுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல் அப்பா புதிதாக அப்பா வந்திருக்கிற ஊழியக்காரருக்காக கூட ஜெபிக்கிறோம். மார்ஷல் ஐயாவுக்காக கூட ஜெபிக்கிறோம். அவங்களுடைய இந்த திருமண வாழ்க்கையை கூட அப்பா ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அவங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஏற்ற நாட்களிலே எல்லா விதமான நன்மையான காரியங்கள் அப்பா பெறுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவங்களுடைய ஊழியத்தின் பிரயாணத்திலே எல்லா அப்போ ஊழியத்தை உண்மையும் உத்தமமாக செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தாயும் சேயும் நல்லபடியாக சுகபத்திரமாக வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏற்ற நாட்களிலே அப்பா தாயும் சேயும் பிரித்து எடுத்து அப்பா அந்த பிள்ளைகளை உம்முடைய பாதை அண்டையில் நாங்கள் கொண்டு வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படியாக எங்களுடைய திருச்சபையை மற்றும் இதுவரைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதி சீக்கிரத்தில் எங்களுக்கென்று ஒரு சொந்த இடத்தை வாங்குவதற்கு, அந்த சொந்த இடத்தை நாங்கள் கண்டு கொள்வதற்கு உதவி செய்யுங்கள் அப்பா. அந்த இடத்திலே நாங்கள் அப்பா சுதந்திரத்தோடு உம்மை துதிப்பதற்கும் உம்மை மகிமைப்படுத்துவதற்கும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்டதான எல்லா விதமான விண்ணப்பங்களையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீரே பலப்படுத்தும், வழி நடத்தும். இந்த ஜெபத்தின் விண்ணப்பத்தை கேட்டு நீர் பதில் அளிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. நீர் செயல்பட போகிறீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் அடியனை நீர் மூடி மறைத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் அப்பா. அந்த வார்த்தையானது நீர் என்ன மன்னாவை கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம். அதை மாத்திரம் என்னுடைய நாவிலே நீர் வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையை மாத்திரம் பேசுவதற்கு உதவி செய்யுங்கள் அப்பா. நீரே பொறுப்படுத்துவல் என் அர்த்தம். மீதியான வேலையை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவன் அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது, தேவன் நம்மை சுதந்திரமாக இருக்க நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை சுதந்திரமாக இருக்க நம்மை அழைத்திருக்கிறார். God has called us to be free. God has called us to be free. உண்மையாகவே இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டும் என்றால், நம்மளுக்கு சுதந்திரமாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால், we have to think that is freedom actually free? நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் உண்மையிலேயே அது ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை அதற்காக ஏதாவது நாம் செலுத்த வேண்டுமா என்று நாம் ஒரு விசை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய காரியம். இன்னும் அதை குறித்து நாம் அதிகமாக நாம் தியானிப்போம். இன்றைக்கு நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை நாம் எப்படியாக நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம், இல்லை உண்மையாகவே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே முழுமையான சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்று நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். சுதந்திரம் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு பாண்டேஜ் இல்லை ஏதோ ஒரு கட்டினால் நாம் கட்டியிருக்கிற போது அந்த கட்டிலிருந்து அவிழ்ந்து வெளியே வரும்போது தான் அதை தான் நாம் என்ன சொல்கிறோம், சுதந்திரம், இல்லை அதை தான் நாம் சுதந்திரம் என்று நாம் நினைக்கிறோம். அப்படியாக சுதந்திரமாக இருக்கிறது. அப்போது நம்ம இந்த நாளிலே தேவன் எப்படியாக நம்மளுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், அந்த சுதந்திரத்தை நாம் எப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகிறோம் என்று நாம் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிப்போம். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் உண்மையாகவே ஆண்டவருடைய சுதந்திரத்திலே வாழ்கிறோமா, இல்லை சாத்தானுக்கு இன்னும் அடிமையாக இருக்கிறோமா என்று சில காரியங்களை நாம் தியானிப்போம். எப்படிப்பட்டதான சுதந்திரத்தை தேவன் எப்படிப்பட்டதான சுதந்திரத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார், நாம் எப்படிப்பட்டதான சுதந்திரத்தை நாம் எதிர்பார்க்கிறோம், இல்லை எப்படிப்பட்டதான கட்டுகளோடு நாம் இருக்கிறோம் என்று நாம் பார்ப்போம்.
இன்றைக்கி நாம் எடுத்து பார்க்கும்போது இந்த உலக பிரகாரமான ஒரு காரியங்களை நாம் எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கி அநேக விதமான ஒரு கட்டுகளோடு நாம் இருக்கிறோம். அநேக விதமான இல்லை ஒரு பாரத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற அநேக விதமான தேவைகள் நமக்கு இருக்கிறது. அந்த தேவைகளின் நிமித்தமாக அநேக விதமான குழப்பங்களோ இல்லை அநேக விதமான கவலைகளோ நம்மளுக்குள்ளே வருகிறது. இல்லை சரீர பிரகாரமான அநேக விதமான பலவீனங்கள் நமக்கு வருகிறது. ஆனால் இந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் இல்லை என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் எப்படியாக நான் பார்க்கிறேன், இல்லை எப்படியாக அதற்காக நான் முயற்சி எடுக்கிறேன், அந்த பாரங்களை என்னை விட்டு விலகுவதற்கு, இல்லை அந்த என்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவீனத்தை என்னை விட்டு விலகுவதற்கு நான் எப்படியாக முயற்சி செய்கிறேன், இல்லை எப்படியாக அதை விட்டு விலகிறேன் என்று நாம் பார்ப்போம். பொதுவாக எடுத்தோம் என்றால் சில நேரத்தில் நம்மளுக்கு பண தேவைப்படும் போது நம்ம என்ன செய்கிறோம், அந்த பணத்தை எப்படியாக புரட்டலாம், இல்லை எப்படியாக என்னுடைய வருமானத்தை நாம் கூட்டிக் கொள்ளலாம் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் வருது என்றால் நாம் எந்த டாக்டர்கிட்ட போனால் இது சரியாகும், இல்லை இந்த பலவீனத்திற்காக நான் என்ன செய்தால் எப்படியாக சரியாகும் என்று நாம் நினைத்து பார்க்கிறோம். இல்லை குழப்பங்கள் வரும்போது இன்றைய நாட்களில் அநேக விதமான கவுன்சிலிங் செஷன்ஸ்னு நிறைய கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்துவிட்டது. மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு குழப்பத்தில் இருந்தால் ஒரு எக்ஸ்பர்ட்டை போய் கேட்டு இப்படி பண்ணலாம், நீங்கள் நல்லாயிருக்கும் அவங்களோட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸு கொடுத்து அந்த எக்ஸ்பர்ட்டின் மூலமாக என்ன செய்கிறார்கள், தங்களுடைய குழப்பங்களிலிருந்து வெளியே வருகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இல்லை ஒரு பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்றால் அந்த பிரச்சனைக்கு கூட கவுன்சிலிங் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நிறையா ஃபிசியோதெரபிஸ்ட் இல்லை நிறையா விதமான என்ஜிஓஸ் இருக்கிறது. அவங்கள்ட்ட போய் சென்று என்ன செய்கிறார்கள், அவங்களுடைய பாரங்களை எல்லாம் கொட்டி விட்டு இதுதான் என்னுடைய பாரம், திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அட்வைஸ் கொடுத்து அவங்களுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து இல்லை பாடுகளிலேருந்து வெளியே வர்றதற்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறார்கள். இல்லை ஏதோ ஒரு ட்ரக் அடிக்ஷன்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு ட்ரக் அடிக்ஷன்ஸின் மூலமாக ஏதோ ஒரு அடிக்ஷன் ட்ரக்காக கூட இருக்கலாம், அது ஒரு போனோகிராஃபியாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு அடிக்ஷன்ஸ்னால இருக்கிற மக்களை அதற்கும் நிறையா இந்த ரீஹாபிலேஷன் சென்டர் என்று சொல்லி அந்த இடத்துல கொண்டு போய் சென்று அவங்களுக்கு அந்த இப்படிப்பட்டதான ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு மனிதனானவன் ஏதோ ஒரு கவலைக்குள்ளோ ஏதோ ஒரு குழப்பத்திற்குள்ளோ ஏதோ ஒரு பாண்டேஜ்குள்ளோ எப்போவுமே இருந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் கடைசியிலே இந்த எல்லா பகுதியிலும் சொல்யூஷன் கிடைத்ததுக்கப்புறம் நமக்கு கூட சில நேரத்தில் நமக்கு கூட சொல்லும், இந்த கடன் முடிஞ்சால் எனக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும், இல்லை இந்த பாரமானது என்னை விட்டு விலகுனா எனக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். ஆண்டவரும் நம்மளுக்காக விடுதலை கொடுக்க தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த விடுதலையை தேடி நாம் போகிறோமா, இல்லை எப்படிப்பட்டதான விடுதலையை நாம் தேடுகிறோம் என்று இன்றைக்கி நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். எல்லா விதமான முயற்சி சரி, இது எல்லாம் அவனுக்கு இருக்கிறது. மனிதன் ஆனவன் அவனுக்கு கடன் இருக்கலாம், இல்லை சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். இன்றைக்கி மனிதர்கள் கிறிஸ்தவர்களாக இல்லை, பொதுவான மனிதர்களை நான் பேசுகிறேன். மனிதர்கள் இது எல்லாவற்றிலும் இந்த ப்ராப்ளம் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன செய்கிறார்கள், முயற்சி சென்று நல்ல ஒரு சக்ஸஸான நிலைமைக்கு வந்த பிறகு கூட அநேக மனிதர்களை பார்க்க முடியும். நல்ல உயர்வான ஸ்தானத்தில் வந்த கூட ஒரே ஒரு காரியம் மாத்திரம் அவங்களுக்கு இன்னும் மிஸ்ஸிங்காக இருக்கிறது. என்னது தெரியுமா, அவங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் ஒன்று காணப்படுகிறது இல்லை, இல்லை ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கிறது இல்லை. அவங்க எல்லாம் தான் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணாலும், இல்லை எந்த விதமான உச்சக்கட்டத்தில் போனாலும் அவங்களுக்கு ஒரு திருப்தியே இருந்த மாதிரியே இருக்காது, இல்லை ஒரு சமாதானம் இருந்த மாதிரியே இருக்காது. ஏன் எல்லாம் அவங்க நினைக்கலாம், அநேகர் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கலீக்ஸோ பார்க்கும்போது அவங்கள்ட்ட அநேக நேரம் பேசும்போது என்ன சொல்லுவார்கள் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் நீங்கிவிட்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இல்லை சமாதானத்தோடு இருப்பேன் என்று. ஆனால் அந்த பிரச்சனைகள் போன பிறகும் ஏதோ ஒன்று அவங்களை வாட்டிக்கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒன்று அவங்களை முழுவதுமாக கம்ப்ளீட்னஸ் ஆகாமலே இருக்கிறது. அந்த கம்ப்ளீட்னஸை இல்லை அந்த சமாதானத்தை கொடுப்பதற்காக தான் தேவன் இந்த மனுக்குலத்திலே வந்தார். நம்மளுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போது இந்த பாண்டேஜ் இருக்கிறது, இது எதற்காக இருக்கிறது என்றால், சாத்தான் ஆனவன்
என்ன செய்கிறான், சாத்தானவன் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு காரியத்தையும் முடித்த பிறகு இது உனக்கு குறையாக இருக்குது, இது உனக்கு உன்னிடத்தில் இல்லை அப்படின்ட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு குறைவுகளை காட்டிக்கொண்டே நம்மளுக்குள்ளே அந்த குறைவுகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த குறைவிலேருந்து வெளியே வருவதற்கு நம்மளால் முடியல. இல்லை அந்த பாண்டேஜ்லேருந்து, அந்த ஒரு அடிமைத்தனத்திலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாத காரியங்களாக காணப்படுகிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளாதவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினிக்கு தீர்ப்பு உட்பட்டாயிற்று. இந்த வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், எவன் தேவனை விசுவாசியாமல் இருக்கிறானோ அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது, ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுகிறது. எவன் தேவனை விசுவாசியாமல் இருக்கிறானோ அவனுக்கு தேவன் ஆக்கினிக்கு தீர்ப்பளிக்கிறவராக இருக்கிறான். இன்னொரு ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. யோவான் 16:9. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு போதும். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற எஃபர்ட்ஸு எல்லா விதமான நம்ம எடுக்கிற எஃபர்ட்ஸ் எல்லாமே நல்லதாக இருக்கிறது. அதில் ஒன்று நம்ம ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கு நாம் எஃபர்ட்ஸ் எடுக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எப்படியாக எஃபர்ட்ஸ் எடுக்க வேண்டும் என்று தேவன் நம்ம இடத்துல விரும்புகிறார் என்றால், நம்ம அவரை விசுவாசித்து அந்த எஃபர்ட்ஸை எடுக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அவரை விசுவாசிக்க வேண்டும். அதே தான் நம்ம இடத்துலேருந்து அவர் எதிர்பார்க்கிறார். நாம் விசுவாசிக்காமல் எதை செய்தாலும் அதே தேவ வசனமானது சொல்கிறது, அது எப்படியாக இருக்கிறதா, பாவமாக இருக்கிறது. நாம் விசுவாசியாமல் எந்த காரியங்களை செய்தாலும் அதற்கு ஒரு நிறைவு இல்லை, அதுக்கு ஒரு பூர்ணம் இல்லை, அது பாவமாக காணப்படுகிறதுனாலே அந்த பாவத்தின் நிமித்தமாக நாம் அந்த கட்டிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் தேவன் அதற்காக தான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி நம்மளுக்குள்ளே இருக்கிற கட்டுகளையும் அந்த கட்டுகளை அறுத்து அந்த தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அந்த தேவகுமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், முழுமையான விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே தான் நாம் யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினதினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் யார் நம்மளை விடுதலை ஆக்க வேண்டுமா? குமாரன் நம்மை விடுதலை ஆக்க வேண்டுமா? நம்ம ஒரு கட்டில் இருக்கோம், ஏதோ ஒரு காரியத்திலே நாம் சிக்கிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் குமாரன் நம்மை விடுதலை ஆக்க வேண்டும். அந்த குமாரன் நம்மை விடுதலை ஆக்க வேண்டும் என்றால் நாம் அந்த குமாரனை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசித்தால் மாத்திரமே அந்த கட்டிலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மளுக்கு விடுதலை பெறுகிறோம். நம்ம பார்க்க முடியும், இந்த உலகத்திலே பார்க்க முடியும், அநேகர் எத்தனையோ விதமான பாடுகளில் இல்லை இன்றைக்கி இந்த நாட்களில் யூடியூப்ஸ் எடுத்தால் அநேக மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு, நான் முந்தி எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனால் அந்த கஷ்டத்தில் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இன்றைக்கி நல்லா சக்ஸஸாக இருக்கிறேன் என்று அநேக மோட்டிவேஷன் ஸ்பீச்சு கொடுக்குறதை நாம் பார்க்குறோம். ஆனால் உண்மையாகவே நீங்கள் அவங்க இடத்துல போய் பேசினீர்கள் என்றால், ஆனால் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கிறார்கள், சக்ஸஸாக இருக்கிறார்கள், ஆனால் அந்த முழுமையை இல்லை திருப்தியானது காணப்படுகிறது இல்லை. ஆனால் அந்த திருப்தியை யார் கொடுக்கிறார்? அந்த குமாரன் ஒருவர் மாத்திரமே நம்மளுக்கு அந்த திருப்தியை கொடுக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, 36வது வசனத்திலே, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால்
மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்றால் அந்த விடுதலைக்கு பின்பதாக இருக்கிற சமாதானத்தை நாம் என்ன பண்ணுவோம்? மெய்யாகவே பெற்றுக்கொள்வோம். இல்லை என்றால் நீங்கள் எவ்வளோதான் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்தாலும் சரி, இல்லை எவ்வளோதான் அந்த பாடுகளிலிருந்து வெளியே வந்தாலும் சரி, நாம் அந்த மெய்யான அந்த உண்மையான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளாதவர்களாக காணப்படுகிறோம். சரி, 2 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். What has Christ freed us from? நம்மை கிறிஸ்து எதிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறார், எதிலிருந்து நம்மை சுகந்திரப்படுத்த விரும்புகிறார் என்றால், முதலாவது அவர் நம்மை கட்டிலிருந்து விடுதலை படுத்த விரும்புகிறார். அநேக விதமான இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த மாடர்னான வாழ்க்கையில் நம்மை அறியாமலே அநேக விதமான பாவ காரியங்களிலே, இல்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? ஒரு கட்டிலே விழுந்து விடுகிறவர்களாக காணப்படுகிறோம். நம்ம அந்த ஒரு பாவத்தில் விழுந்து விடுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஏனென்றால் அநேக நேரத்தில் இது எப்படியாக இந்த கட்டானது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி வருகிறது என்றால், நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த உறவுக்குள்ளே நாம் நீடித்திருக்காதபடியினாலே, தொடர்ந்த அந்த உறவுகள் இல்லாதபடியினாலே அநேக நேரத்திலே நம்மை அறியாமலே நாம் பாவத்திற்குள்ளாக நாம் விழுந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். இது பாவம் என்று நாம் அறியாதவர்களாக காணப்படுகிறோம். அநேக காரியங்கள் வேத வசனத்திலே, இந்த மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிற அநேக காரியங்கள், நிறைய காரியங்கள் வேத வசனத்திலே காணப்படவில்லை. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு வேத வசனம். ஆனால் அதற்கு சார்ந்ததாக நம்மளுடைய வாழ்க்கையை எப்படியாக வைக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களிலே நாம் உண்மையும் உத்தமமாக இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அதை மையமாக வைத்து நம்மளுடைய வாழ்க்கையிலே எது சரி தவறு என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு நார்மலான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் என்றால், இந்த நாட்களில் நம்ம கையில் என்ன செய்யப்படுகிறது? மொபைல் இருக்கப்படுகிறது. இந்த மொபைலில் நம்ம எதற்காக உபயோகப்படுத்தி கொள்கிறோம்? இது சரியாக உபயோகப்படுத்தி கொள்கிறோமா இல்லையா என்று நாம் பார்க்க வேண்டும். இல்லை, கடந்த வாரத்தில் கூட நம்ம அருமையான ஒரு செய்தி கேட்டு, அந்த செய்தியில் கூட சொன்னாங்க, இந்த நாவானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அநேக விதமான காரியங்களை பேசுகிறதாக இருக்கிறது. ஆனால் இந்த நாவினாலே நாம் இன்றைக்கி என்ன வார்த்தைகளை பேசுகிறோம்? இல்லை அந்த தவறான வார்த்தைகளை பேசி ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு பாவ காரியத்திலே நாம் கட்டுள்ளவர்களாக இருக்கிறோமா? இல்லை நம்மளுடைய சிந்தனைகள், நம்ம எப்படி வேணாலும் சிந்திக்கலாம், நம்ம என்ன வேணாலும் சிந்திக்கலாம். அதற்கு ஃபுல் ஃப்ரீடம் இல்லை, ஃபுல் ரைட்ஸ் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் என்னத்தை சிந்திக்கிறோம் என்று நம்ம சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்டதான சிறிய சிறிய காரியங்களிலே சாத்தான் தந்திரமாக நம்மை பாவத்துக்குள்ளாக கொண்டு போகிறான். நம்ம சிந்திக்கிறது என்ன என்று யோசித்து பார்க்க வேண்டும். சரியான காரியங்களை சிந்திக்கிறோமா? சரியான செயல்களிலே இருக்கிறோமா? இல்லை சரியான வார்த்தைகளை நாம் பேசுகிறோமா? இல்லை நாம் உபயோகப்படுத்துகிற காரியங்கள், இந்த உலக பிரகாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் மாத்திரமல்ல, கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் சரியாக நாம் உபயோகப்படுத்திக் கொள்கிறோமா என்று நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் செய்யாவிட்டால் அது நம்மளுக்கு பாவமாக, அது அந்த பாவத்தின் கட்டுக்குள்ளாக நாம் சென்று விடுகிறவர்களாக இருக்கிறோம். நம்மை அறியாமலே அந்த ஒரு கட்டுக்குள்ளாக நாம் சென்று விடுகிறோம். இன்றைக்கு நாம் சொல்லலாம், நான் ஒரு பாவமும் செய்யவில்லை, ஏனென்றால் நான் கொலை செய்யவில்லை, மற்றவனை பார்த்து நம்மளுக்கு பொதுவான பாவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் சாத்தான் கிறிஸ்தவர்களுக்கு பொதுவான பாவங்களை செய்ய விட மாட்டான். அவன் சின்ன சின்ன காரியங்களில் எப்படி ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரலாம் என்று நினைத்து நம்மளுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறான். அவன் மிகுந்த தந்திரமுள்ளவனாக இருக்கிறான். கெட்சித்த சிங்கத்தை போல யாரை விளங்கி கொள்ளலாம் என்று அவன் வகை தேடி கொண்டு இருக்கிறான். ஆனால் விசேஷமாக விசுவாசிகளுக்குள்ள சிறிய சிறிய காரியங்களை கொண்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவமான காரியங்களுக்கு நம்மை அடிமையாக்கி கொண்டு இருக்கிறான். அதை நாம் சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் தான் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அதனால் தான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிப்பதற்கு நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும். ஏனென்றால் வாழ்கிற நாம் இந்த உலகமானது
ஒரு ஒரு இந்த உலகமானது மிகுந்த ஒரு அசுத்தமானதும் பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக உலகமாக இருக்கிறது. அந்த இதில் அநேக பார்க்கக்கூடாத காரியங்களை நாம் பார்க்கிறோம், கேட்கக்கூடாத காரியங்களை நாம் கேட்கிறோம், சிந்திக்கக்கூடாத சிந்தனைகளை நாம் கொண்டு வருகிறோம். ஆனாலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் நின்று அமர்ந்து முழங்கால் படிட்டு ஆண்டவரே எனக்கு மன்னியம் என்று சொல்லும்போது அந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை விலக்கி மீட்டு காத்துக்கொள்வதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதை தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்காமல், இல்லை நான் எந்த விதமான பாவம் செய்யாமல் மன்னிப்பு கேட்காமல் இருப்பீர்கள். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரியத்தில் பாவக்கட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இருக்கிறது. அந்த பாவத்தை எண்ணி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மளுக்கு மன்னிப்பை கொடுத்து நம்மளை விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு காரியம் என்னவென்று பார்க்கும்போது எதற்காக தேவன் நம்மை விடுதலை செய்கிறார் என்றால் பெனல்ட்டி ஆஃப் சின். நாம் பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது. அந்த மரணத்துக்கு ஏதுவாக விடாமல் தேவன் நம்மை அந்த மரணத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் 2000 குமாரனானவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நம்மளுடைய பாவத்திற்காக என்ன செய்து விட்டார்? மரித்து விட்டார். மரித்து நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து விட்டார். ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கு அந்த விடுதலையானது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒன்று மாத்திரம் நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டும், இலவசமாக கொடுக்கப்படுகிறது எதுவுமே இலவசம் ஆக்சுவலாகவே கிடையாது. அந்த விலை அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்மளுக்கு இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையும் கிருபையானது இல்லை ரட்சிப்பானது அது நம்மளுடைய வாழ்க்கையில் இலவசமான காரியம் அல்ல. அதற்காக ஒரு விலை, ஒரு கிரயத்தை ஒரு கிரயமானது செலுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு கிரயத்தை செலுத்தி நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை இலவசமாக பெற்றிருக்கிறோம். அதனால் நாம் ஒரு விசை அதை நினைத்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய பாவத்தை தேவன் ரட்சித்து மன்னித்து இலவசமாக இன்றைக்கு நம்மை அந்த மரணத்திலிருந்து விடுதலை செய்கிறார் என்றால் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் செலுத்த வேண்டும். அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து வெளியே வரும்போது, அந்த பெனல்ட்டிலேருந்து வெளியே வரும்போது நம்மளுக்கு தேவன் ஒரு பரிசுத்த ஆவியை நம்மளிடத்தில் கொடுக்கிறார். இனிமேல் அந்த பாவத்திலே நாம் விழுந்து விடாதபடிக்கு, அந்த கட்டிலே நாம் விழுந்து விடாதபடிக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்து, எப்பா போன தடவை நீ இந்த பாவத்தை செய்த, மறுபடியும் இந்த பாவத்தை செய்யாத, மறுபடியும் அந்த பாவமானது உங்களுக்கு இச்சிக்கும் போது இல்லை தூண்டும் போது இப்படிப்பட்டதான பாவங்களை செய்யாத என்று நம்மளுக்கு தேவன் ஒரு பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதே தான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்ப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அந்த பாவத்தின் மரணத்திலே நாம் விழுந்து விடாதபடிக்கு நம்மளுக்கு இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கு? நம்ம வசனத்தில் பார்க்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும்போது அவன் புது சிருஷ்டியாக வருகிறான். அந்த புது சிருஷ்டிக்கு இப்போ ஒரு ஸ்பிரிட், ஒரு ஹோலி ஸ்பிரிட் இல்லை ஒரு ஆவி, ஒரு பரிசுத்த ஆவி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவி வாழ்கிற இந்த பாவமான உலகத்திலே இனி அந்த பாவத்தில் மறுபடியும் விழுந்து விடாதபடிக்கு அதை வழி நடத்தும்படியாக ஒவ்வொரு நாளும் அதை நமக்கு வழி நடத்தும்படியாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் நம்மளுக்கு தேவன் கொடுக்கிறார். இன்னொரு விடுதலையை நம்மளுக்கு தேவன் கொடுக்கிறார். என்னவென்றால் கில்ட் அண்ட் ஷேம் ஆஃப் சின். நம்மளுக்கு அநேக நேரத்தில் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தப்படும் போது, இல்லை கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நடக்கும்போது, அவருடைய பாதையில் நாம் நடக்கும்போது அநேக நேரத்தில் ஏதோ பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது நம்ம நினைக்கிறோம், ஐயோ
இந்த காரியமானது என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்த என்னுடைய பின் வாழ்க்கையில் நான் செய்த ஏதோ ஒரு பாவத்தின் சம்பளத்தை இல்லை பாவத்தின் நிமித்தமாக நான் இந்த பாடுகளை இன்றைக்கு இந்த பாடுகளை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறோம். ஆனால் அது இல்லை உண்மை. ஏனென்றால் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 103:12 வசனம். சங்கீதம் 103:12 வசனம். கிழக்கிற்கும் மேற்குக்கும் உள்ள தூரம் எவ்வளவோ அவ்வளவாக நம்மளுடைய பாவங்களை அவர் நம்மளிடத்திலிருந்து எடுத்து போடுகிறார் என்று. அப்போ நம்மளுடைய பாவத்தை மாத்திரம் எடுத்து போடவில்லை, நம்மளுடைய பாவத்தை எடுத்து போட்டு அதை மன்னித்து மறந்து போகிற தேவனாக இருக்கிறார். அதனாலே அநேக நேரம் நம்மளுக்கு வருகிற அந்த கில்ட் ஆனது இல்லை அந்த ஆண்டவருடைய நேரத்தில் வழி நடத்துகிற நேரத்தில் நம்மளுக்கு வருகிற அந்த கில்ட் ஆனது சாத்தானவன் என்ன செய்வான்? ஒரு பாடம் வந்தானே பார்த்தியா, நீ அந்த நேரத்தில் ஒரு பாவத்தை செய்த அவனுக்கு ஞாபகம் இருக்கா? பழைய பாவத்தெல்லாம் ஞாபகப்படுத்தி அந்த பாவத்தின் நிமித்தமாக இதனால தான் உனக்கு இன்னைக்கு உனக்கு இந்த கஷ்டம், இதனால தான் உனக்கு இந்த பாடு, நீ ஆண்டவருக்குள்ளே வந்து அநேக நேரத்தில் என்ன சொல்ல நம்மளுடைய விசுவாசத்தையே குழப்பி விடுகிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவான். பார்த்தியா, நீ இதனால தான் உனக்கு என்ன ஆயிட்டு நீ ஆண்டவருக்குள்ளே வந்து என்ன பிரயோஜனம்? நீ ஆண்டவருக்காக நடந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவருக்குள்ளே வந்து நீ பாடுதான் பாடுற, இதனால் நீ பேசாமல் என் கூட இருந்திருக்கலாமே அப்படி கூட சில நேரம் தோணும். சில நேரம் அநேக நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் தோணும், பேசாமல் நான் எப்படி இருந்தோம், ஆண்டவருக்காக வாழும்போது இவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறதுனால பேசாமல் நான் எப்படி இருந்தேனோ அப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு கூட அநேக நேரம் நம்மளுக்கு சிந்தனைகள் வரும். ஆனால் தேவன் இது எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து அதற்காக தான் நம்மளுக்கு ஒரு பரிசுத்த ஆவியை நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். எதற்கென்றால் மறுபடியுமாக நான் இந்த பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு, மறுபடியுமாக எனக்குள்ளே அந்த கில்ட் வரும்போது மறுபடியுமாக நான் ஆண்டவரை விலகி போகாதபடிக்கு, அந்த சாத்தானின் கட்டிற்கு நான் விழுந்து போகாதபடிக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவர்களாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த அனுபவத்தை நான் அநேக நேரம் பார்த்துருக்கிறேன். ஏனென்றால் அநேக நேரத்தில் விசுவாசத்தை குழப்பறதுக்காகவே நிறையா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை வரும்போது என்னடா இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எதற்காக இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, ஆண்டவரை நான் தேடும்போது, ஆண்டவரை நான் நாடும்போது இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் இருக்கிறது. ஐயோ, இதற்கு நான் ஆண்டவரை தேடாமலே இருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக எப்படி இடைப்படுகிறார் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அநேக நேரம் வசனத்தினாலே அவர் என்னோடு பேசுவார். அநேக நேரத்தில் அப்படி நான் சிந்தித்திருக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் சில நேரத்தில் நீ உன்னுடைய பாவத்தை மாத்திரம் நினைத்து பார்க்கிற, இல்லை உன்னுடைய பழைய வாழ்க்கையை மாத்திரம் எண்ணி பார்க்கிற, ஆனால் ஆண்டவர் உனக்கு செய்த நன்மையை நீ என்றைக்கும் எண்ணி பார்த்துருக்கிறியா? நீ அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது கூட உன்னைய வெளியே எடுத்தாங்களா, அதை நீ என்றைக்கும் யோசித்து பார்த்துருக்கியா அப்படின்னு அநேக நேரம் என்னைய வழி நடத்திருக்கிறார். அதேபோல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு அநேக நேரத்தில் குழப்பங்களை கொண்டு வரும்போது நாம் வசனத்தை தியானிக்கும் போது அந்த வசனமானது அந்த கட்டிலிருந்து நம்மை வெளியெடுக்கிறதாக இருக்கிறது. இப்படியாக தேவன் இயேசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொரு கட்டிலிருந்தும் வெளியே எடுக்க விரும்புகிறார். அவை நம்ம பாவத்தின் கட்டிலிருந்து வெளியே எடுக்க விரும்புகிறார். நம்மளுக்கு வருகிற மரணத்தின் கட்டிலிருந்து வெளியே எடுக்கிறார். அவர் நம்மளுக்குள்ளே வருகிற அந்த கில்ட் கட்டிலிருந்து வெளியே எடுக்கிறார். சரி, இந்த கட்டுகளை எடுத்து ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? இல்லை கிறிஸ்து எதற்காக நம்மை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது, கிறிஸ்து எதற்காக விடுதலை செய்கிறார் என்றால் நாம் முழுவதுமாக வாழ்வதற்காக, அவருக்கென்று வாழ்வதற்காக, அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அவர் நம்மை வழி நடத்துகிறார். அதை தான் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 10:10 யோவான் 10:10 யோவான் 10:10 வாசிங்க. அதுக்கு பின்பகுதியான நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் நான் சொன்னல, ஆரம்பத்தில் சொன்னல, நம்ம ஏதோ ஒரு கட்டில் இருக்கும்போது, ஏதோ ஒரு இது இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ணம் இல்லாதவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் ஜீவன் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கும்போது அந்த பரிபூர்ணத்தை இல்லாத போதிலும் அந்த பரிபூர்ணத்தை நாம் என்ன செய்கிறோம்? உணர்வுகளாக இருக்கிறோம். அதே தான் நாம்
நாம் கூட இந்த ஆதி ஆகமத்தில் நாம் பார்க்கிறோம், ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உண்டாக்கினதுக்கு பின்பதாக இந்த ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கும் போது இந்த விடுதலையில் நாம் நிலைத்திருக்கும் போது நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும். அந்த தொடர்பு இல்லாவிட்டால் நம்ம மறுபடியும் என்ன செய்து விடுகிறோம், ஒரு பாவத்திலே விழுகிறவர்களாக காணப்படுகிறோம். அதே தான் நாம் ஆதாம் ஏவாள் உடைய காரியத்தில் கூட பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளை ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன செய்கிறார், மாலை வேளையிலே அவர்களோடு சஞ்சரிக்கிறார்களாக இருக்கிறார். ஒரு நாள் பாவத்தில் விழுந்த பிறகு என்ன செய்கிறான், அந்த பாவத்திலேருந்து தன்னை மூடிக்கொள்ளும்படியாக இல்லை ஆண்டவருக்கு சமூகத்தில் அவரை முகமுகமாக தரிசிக்க முடியாமல் அந்த ஆதாமும் ஏவாளும் என்ன செய்கிறார்கள், அந்த ஒரு மரத்துக்கு பின்பதாக ஒளிந்து கொண்டு ஆண்டவர் வந்து கூப்பிடுகிறார். ஆதாம் ஏவாள் எங்கே இருக்கிறார் என்று கூப்பிடும்போது, ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வர முடியாது, நாங்கள் நிர்வாணியாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் நான் அந்த விருட்சத்தை நீங்கள் உண்டீர்களா என்று. அப்போ ஆமாம் நாங்கள் உண்டோம். அப்போ அந்த பாவமானது வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரத்தில் ஆண்டவருடைய வழியில் செல்லும் போது ஆண்டவருக்காக நாம் வாழும்போது அநேக நேரத்தில் பாவத்தில் விழுந்து விடுகிறோம். அநேக நேரத்தில் அந்த பாவத்தை விழுந்து விட்டு நாம் ஒளிந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அப்படி பாவத்தில் ஒளிந்து இல்லை குறுகி போய் காணப்படுகிறோம். மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வருவதற்கு விருப்பப்படுவதில்லை. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பாவம் வந்துவிட்டது, இனிமேல் நான் மறுபடியும் எப்படி ஆண்டவருடைய முகத்தை நான் சந்திப்பேன், அவருடைய சமூகத்தில் என்னால் வர முடியாது என்று. ஆனால் அங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆதாமையும் ஏவாளையும் கூப்பிட்டு அவர்களுக்கு வேண்டிய அந்த வஸ்திரத்தை கொடுத்து அவர்களுக்கு மறுபடியும் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக வாழும்படியாக அவர்களுக்கு இன்னொரு சான்ஸை தேவன் கொடுத்தார். அதேபோல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் பாவ காரியங்கள் நம்மளை ஆண்டவருக்கு நேராக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நிற்க முடியாத அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கையை காணப்படும் போது, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நான் எப்படி உமக்கு முன்பதாக கொண்டு வருவேன் என்று வர முடியாமல் நம்ம வேத வாசிப்பிலும் நம்மளுடைய ஜபத்திலும் பின்வாங்குகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் நாம் ஒரு விஷயம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும், தேவன் நம்மை தண்டிக்கிற தேவனாக இல்லை. நம்மளுடைய பாவத்திற்கு தண்டிக்கிறவர்களோ இல்லை நாம் பாவத்திலே நாம் ஒளிந்து கொண்டு அந்த ஒளிமயமான வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. தேவன் நம்மை இந்த உலகத்திற்கு ஒளியாக வைக்கும்படியாக, அநேகருக்கு உப்பாகவும் வெளிச்சமாக வைக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவமான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அதை கொண்டு வரும்போது ஆண்டவர் நம்மை அதை மன்னித்து விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் வாசித்த 2ஆம் வேத பகுதியிலே கூட பார்க்கிறோம், அங்கே ஒரு கூனியான ஸ்திரீ 18 வருடமாக அந்த சாத்தானி அந்த ஆவி ஒரு கெட்ட ஆவினாலே கூனி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 18 வருஷமாக கூனியாக இருக்கிறார். ஆனால் இயேசு அவளை தேடி வந்து அவளை தொட்டு என்ன அந்த வசனத்தை வாசிப்போமா எடுத்தவர்கள்? யோவான், லூக்கா. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். அந்த வசனத்தில் பார்க்கும்போது சாத்தானினாலே கட்டப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்து அவளை தேடி வந்து சொஸ்தமாக்குறதை நாம் பார்க்கிறோம். அந்த கட்டிலிருந்து அவிழ்க்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையின் கட்டை அவிழ்ப்பதற்காக இயேசு கிறிஸ்துவே நம்மளிடத்தில் வருகிறார். அநேக நேரத்தில் சில நேரத்தில் திருச்சபையின் வசனத்தின் மூலமாக அவர் நம்ம திருச்சபைக்கு வருகிறோம். அநேக நேரத்தில் ஏதோ ஒரு பாவமான காரியங்கள் இல்லை, சோர்வோடு வருகிறோம், இல்லை ஏதோ ஒரு கட்டில் வரும்போது தேவன் அந்த வார்த்தையின் நிமித்தமாக நம்மை அந்த கட்டிலிருந்து விலக்கிறார். அதுபோல் நாம் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு முன்பதாகவே தேவன் நமக்கு தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மளுடைய கட்டுகளை அவிழ்க்கிறவர்களாக காணப்படுகிறார். அதேபோல் தான் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபித்து அந்த உறவில் இருக்கும்போது இந்த கட்டுகளிலிருந்தும் இந்த பாவத்திலிருந்தும் நம்மை விலக்கி மீட்டு பாதுகாத்து அந்த பரிசுத்த உள்ளத்தோடு அவர் நம்மை வழி நடத்துகிறவர்களாக இருக்கிறார். எப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளாக விசுவாசத்தோடு நாம் வாழ்வோம்
கொள்வோம். வசனத்தில் நாம் கேட்டது போல விசுவாசம் இல்லாமல் எவைகளை செய்தாலும் அது பாவமாக இருக்கிறது என்று நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் ஆண்டவரே நாம் உண்மை விசுவாசித்து இந்த முயற்சியை செய்கிறேன் என்று சொல்லி நாம் செய்யும்போது ஆண்டவர் அதில் ஒரு பரிபூர்ணத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு துக்க காலங்களிலும் அவர் நம்மளுக்கு கூடவே இருந்து நமக்கு துணையாக இருக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு நல்ல வார்த்தை கொண்டு தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். நம்மளுடைய கட்டுகளை அறுப்பதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் இன்று நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற நம்மளுக்கு அறியாமலே நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கட்டுகளை அவிழ்ப்பதற்கு தேவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை நாம் உபயோகப்படுத்தி கொண்டு ஒரு நிமிடம் நம்மை நாமே தாழ்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு பாவ காரியங்கள் இல்லை ஏதோ ஒரு சாப காரியங்கள் என்னை கட்டி வைத்திருந்தால் அந்த கட்டுகளை அவிழ்க்க வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டு இருக்கலாம் என்றால் அதை நீர் அவிழ்த்து போடும் அப்பா. அந்த காரியங்களை எங்களுக்கு நீர் காண்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்டதான காரியங்களிலே இனிமேல் நாங்கள் மறுபடியும் அப்பா அடிமைத்தனத்தில் சென்று விடாதபடிக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக காணப்படுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்கிறவர்களாக காணப்படுவதற்கு எங்களை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய கட்டுகளை நீக்கி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீரே பொருட்படுத்த வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆமென். Bye.